3,40,00,000 குண்டு துளைக்காத காரை வாங்கினார் சல்மான் கான். சல்மான் கான் பங்களாவில் சமீபத்தில் குண்டு வீசப்பட்டது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சல்மான் கான் தன்னுடைய மாடியில் குண்டு துளைக்காத புல்லட் ப்ரூஃப் கண்ணாடிகளை பொருத்தியிருக்கிறார். இப்போது அவர் வெளியிலே பயணம் செய்வதற்கு குண்டு துளைக்காத புல்லட் காரை வாங்கியிருக்கிறார். அந்த காரின் மதிப்பு 3,40,00,000 ரூபாய். மெர்சிடிஸ் பென்ஸ் ரகத்தை சேர்ந்தது இந்த கார். விஜய் சேதுபதி மகனுக்கு நடிகர் விஜய் வாழ்த்து. நடிகர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா சேதுபதி அனலரசு எழுதி இயக்கிய பீனிக்ஸ் என்ற படத்தில் கதாநாயகித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் சூர்யா சேதுபதியை நேரில் அழைத்து அவருக்கு பாராட்டு தெரிவித்தார். நடிகர் நானி வீட்டில் வாழ ஆசை. கீர்த்தி சுரேஷ் பரபரப்பு பேட்டி. நடிகை கீர்த்தி சுரேஷிடம் மீண்டும் கொரோனா வந்தால் நீங்கள் யாருடைய வீட்டில் தங்குவீர்கள் என்று கேட்டதற்கு நான் நடிகர் நானி வீட்டில் தங்குவேன். நானி அவருடைய மனைவி அஞ்சு மற்றும் மகன் ஜூனுடன் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று தெரிவித்தார் கீர்த்தி சுரேஷ். ஆமா, கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? கல்யாணம் ஆன பிறகு கொரோனா வந்தா நான் எங்க வீட்டில் என் புருஷனோட தங்குவேன்ல சொல்லணும். ஏன் இப்படி சொல்லியிருக்கார் கீர்த்தி சுரேஷ் என்று வலைதளத்தில் வறுத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கீர்த்தி சுரேஷுடைய அபிமானிகள். சமீபத்தில் ஆமீர் கான் ஒரு ரகசிய தகவலை வெளியிட்டார். நான் நடிகராவதற்கு முன்பே ரகசியமாக என்னுடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டேன். சினிமாவில் நடிகரான பிறகுதான் நான் என் வீட்டில் நான் காதல் திருமணம் செய்து கொண்டதை தெரிவித்தேன். இதன் காரணமாக என்னுடைய மாமனார் மாரடைப்பில் மரணமடைந்தார் என்றார் ஆமீர் கான். சமந்தாவின் செல்போன் அனுபவம். சமீபத்திலே செல்போன் அனுபவம் பற்றி சமந்தா சொன்னார். நான் ஒரு நாள் வேடிக்கையாக ஆனால் சீரியஸாக 3 நாட்கள் செல்போனை ஆஃப் செய்து விட்டேன். என்னுடைய வழக்கமான வேலைகளை மட்டும் கவனித்தேன். 3 நாட்கள் கழித்து எனக்கு ஒரு சுகமான அனுபவம் ஏற்பட்டது. வேறு ஒரு உலகில் வாழ்கிற ஒரு பரவசமான உணர்வுகளை நான் பெற்றேன். அந்த 3 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள் என்று சொல்லியிருக்கிறார் சமந்தா.